ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவா யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் உங்களுக்கு எஸ்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவா யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு 6.5 to $7 வரைக்கும் போகலாம். இல்லை சொன்னால் $15 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. சரியா, அதே நான் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து பாருங்கள், எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இங்கே வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே பிரேக் அவுட் நடந்தாச்சு, டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த ரீடெஸ்ட் ஒரு பிளேஸ் இருக்குது. ரீடெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஃப்இஜி இருக்குது. இப்போ அந்த எஃப்இஜி ஃபீல் பண்ணிட்டு ரீடெஸ்ட்டில் பர்ஃபெக்டாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மார்க்கெட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ அப் சைடுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்குது இந்த கேனல். சரியா, இப்போ இந்த கேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திருப்பி டவுன் சைடுக்கு ரிவர்ஸ் ஆகுது. சரியா, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டவுன் சைடு எங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ இந்த ரிவர்ஸ் ஆகிற மார்க்கெட் சரியா கொண்டு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கொண்டு வந்து எங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்து டிரெக்டாக மேலே பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ டெய்லி சார்ட்லையும் காட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வரணும். இப்போ கீழே வர மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப். சரியா, இந்த எஃப்இஜி கேப்போட இந்த எஃப்இஜி கேப்புக்கு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் இந்த ஜோன் இருக்குது, இந்த ஜோனுக்கு வரைக்கும் வரும். கொண்டு வந்து 0.055 0.7 to 0.50 இருந்து 0.5 0.43 இந்த ஜோனுக்கு வரைக்குமே மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே வரணும். சரி, மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். சரி, இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வந்து டெய்லி சார்ட்டோட ஒரு எஃப்இஜி ஃபீல் பண்ணிருக்குது. இந்த டெய்லி சார்ட்டோட எஃப்இஜி ஃபீல் பண்ணதால தான் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் ஆகிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்ஃபுல் ஆகும். சரியா, டவுன்ஃபுல் ஆகும் எங்களுக்கு. இங்கே வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிளேஸ் வந்து எனக்கு எஃப்இஜி ஃபீல் பண்ணியிருக்கும். ஃபீல் பண்ணதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபுல் தந்துச்சு. இப்போ தார மாதிரி எங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எங்களுக்கு கொண்டு இது வரைக்கும் வந்துட்டு மேலே போகலாம். அப்படின்னு சொன்னால் கீழே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகலாம். சரியா, இப்போ திருப்பி அப்படி மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகலாம்னு சொன்னால், எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனாக எங்களுக்கு வந்து வைக்கலாம் இந்த ஜோன். இந்த ஜோன் வந்து என்னென்னு சொன்னால், வீக்லியோடைய ஒரு எஃப்இஜி கேப். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், வீக்லியோடைய ஒரு எஃப்இஜி கேப் தான் இந்த ஜோன். 0.17 இருந்து 1.7 1.5 வரைக்கும். சரியா, $5 வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. அதே பார்த்தோம்னு சொல்லி இப்போ மந்த்லி சார்ட்லையும் காட்டுறேன். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் இருக்கிற ஒரு மந்த்லி இல்லை, வீக்லி சார்ட்டில் இருக்கிற ஒரு எஃப்இஜி கேப்புடைய ஒரு ஜோன் தான் இந்த ஜோனாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஜோனை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒரு எஃப்இஜி ஃபில் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் ஃபுல் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு இந்த எஃப்இஜி கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்குது. எஃப்இஜி காட்டுறேன் பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எவ்வளோ ஒரு டவுன் ஃபுல் வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு இங்கேருந்து இந்த பிளேஸில் இருந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் -72% கிட்ட எங்களுக்கு வந்து டம்ப் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இது வரைக்குமே மூவ் ஆகி இந்த எஃப்இஜி ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். ஒன்று வந்து எங்களுக்கு டார்கெட் வைக்கலாம் 0.54 ஃபஸ்ட் டார்கெட். 0.4 ஃபஸ்ட் டார்கெட். 0.4 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 1.54. தேர்ட் டார்கெட் வந்து 1.58. ஃபோர்த் டார்கெட் வந்து 1.74. சரியா, அப்போ இது வந்து எங்களுக்கு 4 டார்கெட்டாக பிரிக்கலாம். சரி, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சேஃபஸ்டான டார்கெட் அப்படின்னு சொன்னால் 1.4 வந்து அவங்களுடைய சேஃபஸ்ட் டார்கெட். அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1.2 வரைக்கும் வைக்கலாம். 1.2 வரை உங்களுக்கு அதை விட சேஃபஸ்டான டார்கெட்டாக இருக்கும். உங்களுடைய டார்கெட்டை வந்து 1.2 வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இங்கே இருந்து இப்போ நீங்கள் வந்து பை பண்ண ப்ளேஸ் வந்து எப்படியும் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்து ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு 1.2 வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 130% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால், முதல் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ். சரியா, ரெண்டாவது விஷயம் முதலாவது இங்கே இருக்கிற எஃப்இஜி. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா, இந்த பிளேஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஜோன் எப்படி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 5 தடவை எங்களுக்கு வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. சரியா, முதல் தடவை இங்கே, ரெண்டாவது தடவை 3, 4, 5. அப்போ 6வது தடவையும் எங்களுக்கு இந்த பிளேஸ்லேயே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இந்த பிளேஸ் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். அப்போ இங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் திருப்பி கீழே வரும். அப்போ இந்த டபுள் பாட்டம் டெய்லி சார்ட்டுடைய வந்து டெய்லி சார்ட்டுடைய வந்து
சரியாக மாறும். அதே வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னா, வீக்லி சார்ட்டில் வந்து இந்த டபுள் பாட்டம் வந்து ஃபெயில் ஆகும். இந்த டபுள் பாட்டம் வந்து ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகி மார்க்கெட் வந்து திருப்பி கீழ வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இங்க ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேல மூவ் ஆகணும். அப்படி மேல மூவ் ஆச்சுன்னு சொன்னா மட்டும் தான் இந்த டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு சரியாக மாறும். புரியுது? இது வந்து இப்படி வரும். இந்த மாதிரி வரும். அப்ப இந்த மாதிரி வர மார்க்கெட் இது வந்து நெக்லைனாக இருக்கும். நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இது இந்த ஜோன் வரைக்கும் மேல மூவ் ஆகும். சரியா? பட் எங்களுக்கு இப்ப இருக்கிற மோஸ்ட்லி ஹைலி வேல்யூபிளான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த 1.5 சாரி 1.7 to 1.18 இந்த ஜோன் தான் மோஸ்ட்லி ஹைலி வேல்யூபிள். என்ன சொன்னா, எங்களுக்கு இங்கே எஃப்இஜியும் இருக்குது. எங்களுக்கு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து அடுத்தடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து ஈஸியான சேஃபஸ்டான டார்கெட்டாக இந்த டார்கெட் நான் சொன்ன அந்த டார்கெட்டை உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.